நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். அப்ப நீ பட்ட வேதனை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா உன் வேதனைய வெளியில காமிச்சுக்காம பிரியாவை கார்த்திகோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணாலும் அதனால உன் மனசுக்குள்ள வெளியே தெரியாம ஒளிஞ்சுகிட்டு இருந்த வலி என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலி பண்ண தப்புக்கு அவளை நீ தண்டிக்க நினைச்சாலும் அந்த தண்டனையால அவளோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற உன் வேதனையை தீக்க நான் முடிவு பண்ணேன். எனக்கு அஞ்சலி மேல கோபம் இருந்தாலும் உன்னோட வேதனை அந்த கோபத்தை மறக்கடிச்சிருச்சு. அதனாலதான் உனக்கே தெரியாம உன் மனசுல நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்கான ஒரே தீர்வு அது கார்த்திகோட மறுபடியும் அஞ்சலி சேர்றது. ஆனா வாழ்க்கைனா என்ன, உறவுனா என்னன்னு எதுவுமே புரியாம ஆணவத்துல ஆட்டம் போட்ட அஞ்சலிக்கு மறுபடியும் புதுசா ஒரு வாழ்க்கை கிடைக்குதுன்னு வச்சுக்கோயேன். அந்த வாழ்க்கையோட மதிப்பு அவளுக்கு தெரியணும், புருஷனோட அருமை அவளுக்கு புரியணும். அதான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு இது விஷயமா பிரியா கிட்ட பேசின. என்ன பாக்குற? பிரியா எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அவ வேற யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். ஹாய். வா பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் அண்ணா ரமேஷ் எப்படி இருக்கா? உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன, ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, லாஸ் ஆவாரு, மறுபடியும் வேலைக்கு ஓடுவாரு. நிலை இல்லாத வாழ்க்கை. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சொல்லுங்கண்ணா, எதுக்கு வர சொன்னீங்க? அது உன்கிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்க போறேன். ஆனா அத நீ செய்வியான்னு எனக்கு தெரியல. என்ன நான் இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அண்ணனுக்கு வருமானம் இல்லாம நான் படிப்பை விட வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ நீங்க தான் பண செலவு பண்ணி படிக்க வச்சுங்க. நீங்க அந்த உதவி செய்யலனா இன்னைக்கு நான் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருப்பேன். உங்களால நான் இன்னைக்கு டிகிரி ஹோல்டர். அந்த நன்றிக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். என்னன்னு சொல்லுங்க. அது வந்து ஒரு ஒரு பொண்ணுகிட்ட கேட்கவே கூடாத ஒரு உதவி. எப்படி சொல்றது? இருந்தாலும் இப்ப எனக்கு உன்னை விட்டா வர வழி இல்ல. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. செய்ய முடிஞ்சா நிச்சயம் செய்யறேன். அது ஒண்ணுல. ஏய், என் தம்பி கார்த்திக் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா அவரை நான் பார்த்தது இல்ல. என்ன விஷயம்னா? அது வந்து நீ கார்த்திக்க லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். அண்ணா, என்ன சொல்றீங்க? நடிக்கிறதா? ஆனா எதுக்கு? ஆனா கார்த்திக் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அண்ணா கிட்ட சொல்லிருக்கீங்களே. ஆமா, அதுலதான் சிக்கல். அவன் மேரேஜ் லைஃப் அவனுக்கு ஒரு பெரிய அடி. அவனோட மனைவி அஞ்சலி என்ன பண்ணான்னா, கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணப்போ அதை என் ஒய்ஃப் இலக்கியா தடுத்து, அப்ப அஞ்சலியோட லைஃப் என்ன ஆகுதுன்னு அப்செக்ஷன் பண்ணா. அவளை சம்மதிக்க வச்சு பொண்ணு பார்க்கவும் வச்சோம். ஆனா நான் யோசிச்சு பார்த்தப்போ இலக்கியா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சது. இப்படியே விட்டா கார்த்திக் குடிக்க அடிமையாகி பெரிய குடிகாரன் ஆயிடுவான். அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரவே முடியல. அதுக்கு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக்கு இன்னொரு லைஃப் ஈஸியா கிடைச்சிரும். அது அஞ்சலிக்கு போராட்டம் தான்.
சரி அஞ்சலி வேணா கார்த்திக் கூட சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அஞ்சலிக்கு ஈஸியா ஒரு லைஃப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ அடங்கவே மாட்டா. அதுவே போராடி கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சாதான் அந்த வாழ்க்கையோட மதிப்பு அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ கார்த்திக் ஒரு நல்ல மனைவியா இருப்பா. சோ அதுக்காகத்தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். இப்ப நீ கார்த்திக்க விரும்புற மாதிரி நடிச்சா அத பார்த்து அஞ்சலி பொசசிவ் ஆகி கார்த்திக்கோட சண்டை போடுவா. ஆக்சுவலா கார்த்திக்க பிரிய அஞ்சலி எப்பவுமே விரும்பினதில்ல. ஏன்னா தன்னோட வாழ்க்கை பறி போயிடக் கூடாதுன்னு நிச்சயமா கார்த்திக் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறுவா. அதே மாதிரி அவனையும் புரிஞ்சுப்பா. கர்ப்பிணியா வேஷம் போட்டதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு உணருவா. அவளுக்கு புத்தி தெளிஞ்சு திருந்திட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் காலம் பூரா அவங்க நல்லபடியா வாழ்வாங்க. அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஹெல்ப்ப செய்ய சொல்லி இவ்வளவு தூரம் உன்கிட்ட கேக்குறேன். பிரியா, உன்னால இத பண்ண முடியுமா? நிச்சயம் செய்யறேனா. என் லைஃப்ல சிக்கல் வந்தப்போ நீங்க காப்பாத்துனீங்க. உங்க குடும்பத்துக்கு ஒரு சிக்கல்னா நான் காப்பாத்த மாட்டேனா? நான் கார்த்திக்க லவ் பண்ற மாதிரி நடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. வேற எந்த பொண்ணும் பண்ணாத ஒரு உதவிய நீ பண்ண போற. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா நீ இப்படி நடிக்கிறதால ஓ வாழ்க்கைக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். எந்த பிரச்சனையும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இப்போ என் குடும்ப சூழ்நிலை, நான் பணம் சம்பாதிச்சே ஆகணும். நான் வேலை தேடிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடிக்க வந்தா வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. ஏய், என்ன நான் தரேன், உனக்கு எவ்வளவு வேணும்? செய்யற உதவிக்கு பணம் வாங்க கூடாதுண்ணா. நீங்க வேலை இருந்தா வாங்கி கொடுங்க. நீ என்ன படிச்சிருக்க? டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேனா. சரி கவலை விடு. இலக்கிய டீச்சரா இருந்த ஸ்கூல்ல ஏதாவது வேக்கன்ட் இருக்கும், நான் பேசி ஏற்பாடு பண்றேன். சரியா? தேங்க்யூண்ணா. நான் எப்போ கார்த்திகா லவ் பண்ற மாதிரி நடிக்கணும்? சொல்றேன். ஆனா இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சரியா? சரிண்ணா. கௌதம், என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நிஜமா? அப்ப பிரியா கார்த்திக் கிட்ட பழகுறதெல்லாம் வெறும் நடிப்புதானா? ஆமா. அவ கார்த்திக் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி நடந்துகிட்டது எல்லாம் பக்கா டிராமா. அப்படின்னா பிரியா இத்தனை நாள் என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி பழகுனதெல்லாம் பொய்யா? அடிப்பாவி, என்ன நடிப்பு நடிச்சு என்னையே ஏமாத்திட்டா. இப்பதான் கௌதம் என் மனசுல இருந்து பாரமே இறங்குச்சு. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கிரேட் கௌதம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இலக்கியா? என்னதான் நீ எனக்காக அஞ்சலிய வேணான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணலான்னு வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஏற்பாட பண்ண. கெட்டவங்க கூட கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறவனி, உன்னை அழிக்க நினைக்கிறவங்களோட வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு வருத்தப்படுறவனி. உன் மனசுக்கு எனக்கு புரிய இலக்கிய. அதுல இருக்கிற நியாயத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் அஞ்சலிய நானும் கடைசியா ஒரு தடவை மன்னிக்க முடிவு பண்ண. ஆனா அதே நேரத்துல அஞ்சலி அவ்வளவு சுலபமா அந்த வீட்டுல மறுபடியும் கால் எடுத்து வச்சிட முடியாது. இந்த குடும்பத்தோட மதிப்பும் அவளுக்கு தெரியணும். அவ செஞ்ச துரோகத்துக்கான வலிய அவ மனசார உணரணும். அப்போதான் கார்த்திகோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் பிரியாவை வச்சு இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே கார்த்திக்கும் பிரியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவங்கள ஒன்னா பார்த்தா அஞ்சலி டென்ஷன் ஆவா. தான் வாழ்க்கை பறிபெறும் போல இருக்கேன்னு அப்படியே கதறுவா. அதுக்கப்புறம் செஞ்ச தப்பா உணர்ந்து கார்த்திக் கிட்ட ஓடி வந்து கெஞ்சுவா, கதறுவா. உண்மையிலேயே அப்பா அவளுக்கு நம்ம குடும்பத்துல வந்து வாழ்ற தகுதி இருந்தா அப்பா அவளை ஏத்துக்கிறேன். என்ன சொல்ற கௌதம்? சீரியஸா செம்ம பிளான். உண்மையிலேயே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஃபேமிலி தான்,
ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய் நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.